அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நிதிநிலை குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நிதிநிலை குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதிநிலை குறித்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நிதிநிலை குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையில நிதிநிலை குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று நிதி நிலைமை குறித்தான ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இதில் மிக முக்கியமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள் இருவரும், அதே போல நிதித்துறை செயலாளர் சித்திக் உள்ளிட்ட அரசனுடைய முக்கிய அதிகாரிகள், IAS அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக தற்பொழுது தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்னவாக இருக்கிறது, அதே போல இதற்கு முந்தைய நிதிநிலை என்னவாக இருந்திருக்கிறது, வருவாய் எங்கிருந்தெல்லாம் தமிழ்நாடு அரசிற்கு வருகிறது, எங்கெல்லாம் வருவாய் பற்றாக்குறை இருக்கிறது, எவ்வளவு வட்டி கட்டி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு, எவ்வளவு முதலை அடைத்திருக்கிறது என்பது குறித்தான முழுமையான விவரங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்டறிய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியமாக அவர் பதவி ஏற்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரின் அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று அந்த பதவியேற்பு முடிந்தவுடன் மக்களிடையே உரையாற்றும் பொழுது கூறியிருந்தார். ஆகவே நிதிநிலை குறித்தான அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கான பணிகளை விரைந்து செய்ய உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு 15ஆம் தேதியோ அல்லது 13ஆம் தேதியோ திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது வழங்கப்பட்டு வரும். நேற்றைய தினத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசும் பொழுது ஒவ்வொரு 13ஆம் தேதியோ அல்லது 15ஆம் தேதியோ 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஆகவே நீங்கள் 2500 ரூபாய் வழங்குவதாக கூறியிருக்கிறீர்கள், பார்க்கிறோம் எப்பொழுது போடுகிறீர்கள் என்று அவர் பேசியிருந்தார். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய தேர்தல் வாக்குறுதி என்பது 2500 ரூபாய் கொடுக்கிறோம் என்பது. ஆகவே அந்த 2500 ரூபாய் கொடுக்கப்பட போகிறதா அல்லது 1000 ரூபாய் தொடர போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது எதுவாகினும் இந்த நிதிநிலை கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்படும் என்றால், நிதித்துறை செயலாளர், நிதித்துறையில் எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது, வருமானம் எவ்வளவு இருக்கிறது, தற்பொழுதே அந்த 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கான நிதி நம்மிடம் இருக்கிறதா அல்லது 1000 ரூபாயை தற்பொழுது தொடரலாமா என்பது குறித்தான முழுமையான விவரங்களை முதலமைச்சரிடம் கூறுவார்கள். அதன் பிறகாக முதலமைச்சர் இது குறித்து முடிவு எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வெள்ளை அறிக்கை ஒருபுறம், இந்த மாதம் 1000 ரூபாயா அல்லது 2500 ரூபாயா என்பது 2. மூன்றாவது, புதியதாக நிதித்துறை செயலாளர் சித்திக் பொறுப்பேற்றிருக்கிறார் நேற்று முதல். ஆகவே இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்தடுத்து முதலமைச்சர் நிதித்துறை சார்ந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டு அதன் பிறகு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபடுவது என மிக முக்கியமான கூட்டமாக இருக்கும். என்றால் நிதி வந்தால்தான் மக்களுக்கு செலவு செய்ய முடியும். ஆகவே நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன செய்யலாம் என்று அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனையில் ஈடுபடுவார். ஆகவே இந்த கூட்டம் என்பது மிக முக்கியமான கூட்டமாக இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள்ளாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமைச் செயலகம் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.